தன்னுடைய கணவர், இவங்க எல்லாருமே தன்னை ஒரு தேவதை போல தரிசிக்கணும், தேவதை போல நம்மளை வச்சுக்கணும். திருமண வாழ்க்கையோ அவங்களோட வாழ்க்கை சூழல் அமையும் போது ரொம்ப மனம் நொந்து போயிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த அன்புக்கு அவங்க ஏங்க ஆரம்பிச்சு. ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்ணோடைய அன்பை நீங்க தரிசிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அவங்கள நீங்க பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ லவ் யூன்னு சொல்லணும், ஐ மிஸ் யூன்னு சொல்லணும். ஐ லவ் யூமா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் உலகமே, இந்த இடத்துல நீ மட்டும் இருந்திருந்தா வேறம்மா, நான் வந்து டூர் போயிட்டேன் 2 நாள், அந்த இடத்துல நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், இப்படிலாம் சொல்ல 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 அந்த ரிஷபராசி ரிஷப பெண்ணுக்கு அந்த மகனே உலகமாயிடுவான். இதுல இன்னொரு அபாயமான விஷயம் இருக்கு. வீட்டு ஆட்களை தவிர வேற ஒரு ஆண் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சது. வணக்கம். இன்று நாம ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கை முறை, எல்லாத்தையும் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ரிஷபம் அப்படிங்கிறப்போ அது சுக்கிரனோட வீடு. அப்ப நம்ம பேச போறது ரிஷபராசி ரிஷப லக்னத்தோட பெண்களுடைய குணாதிசயங்கள். அப்போ அவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறப்போ ஒரு லௌகீக வாழ்க்கை, ஒரு ஃபேண்டசியான வாழ்க்கை, ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை முறையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு தன்னுடைய இணை இல்ல தான் நேசிக்கக்கூடிய மனிதர், தன்னுடைய கணவர், இவங்க எல்லாருமே தன்னை ஒரு தேவதை போல தரிசிக்கணும், தேவதை போல நம்மளை வச்சுக்கணும், நம்மளை ரொம்ப அனுசரணையாக பார்த்துக்கணும், நம்ம ரொம்ப ஒரு சேஃபான ஒரு கைகளுக்குள்ள இருக்கணும், நம்மளை அப்படியே பொண்ணா பூவா பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்ன கேட்டால் இது ஒரு ஃபேண்டசி தான். எல்லா நேரமும் அவங்கள அதே மாதிரி ஒரு அணுகுமுறையில் அந்த ஆண் வந்து அவங்கள டீல் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபேண்டசிக்கு எதிர்மறையாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையோ அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அமையும் போது ரொம்ப மனம் நொந்து போயிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, இந்த அன்புக்கு அவங்க ஏங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்ணோடைய அன்பை நீங்க தரிசிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அவங்கள நீங்க பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ லவ் யூன்னு சொல்லணும், ஐ மிஸ் யூன்னு சொல்லணும். இதை வந்து ரொம்ப விரசமா பார்க்காம ரொம்ப இயல்பான ஒரு வார்த்தையா நீங்க பாத்தீங்கன்னா அதுல உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஐ மிஸ் யூ. இந்த 2 விஷயத்தையும் ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் கிட்ட ஒரு ஆண் சொல்ல சொல்ல அந்த ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் அந்த ஆண் மீது ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அந்த ஆண் அவருடைய அப்பாவா இருக்கலாம், அவருடைய அண்ணனா இருக்கலாம், அவருடைய கணவராக இருக்கலாம், அவருடைய சகோதரனா இருக்கலாம், ஏன் அவருடைய மகனா கூட இருக்கலாம். ஒரு ரிஷபராசி ரிஷப லக்னத்துடைய பெண்ணுடைய மகன் வந்து, அம்மா நான் ஐ லவ் யூமா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் உலகமே, இந்த இடத்துல நீ மட்டும் இருந்திருந்தா வேறம்மா, நான் வந்து டூர் போயிட்டேன் 2 நாள், அந்த இடத்துல நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், இப்படிலாம் சொல்ல 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 அந்த ரிஷபராசி ரிஷப பெண்ணுக்கு அந்த மகனே உலகமாயிடுவான். இதே ஏதோ அவரோட கணவன் சொன்னார்னா அவ்வளோதான், என் கணவன் என்னை வந்து நேசிக்கிறான், என் கணவன் நான் இருந்தா அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குன்னு யோசிச்சிருக்கான், நான் இங்கே இருக்கேன் அவன் அங்கே இருக்கிறான், ஆனால் அங்கே என்ன நேசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. இது பொதுவாக எல்லா பெண்ணுக்குமே இப்படி ஒரு கணவர் அமைஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அதை நேசிக்கிறது, அதை ரசிக்கிறது இருக்கு இல்லையா? அப்படியாங்க, சரிங்க, போன இடத்துல என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க, போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருங்க அப்படி சொல்ற பெண்கள் இருப்பாங்கல்ல. ஆனா இவங்க அதை நேசிப்பாங்க, அதை ரசிப்பாங்க. என்ன நினைச்சீங்களா அப்படிங்கிறப்போ தன் கணவன் தன்னை விட்டு இன்னொரு இடத்துல டூர் போயிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாருன்ற அந்த சோகத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அங்க போய் என்ன நினைச்சிருக்கான் பாருங்க என் புருஷன் அப்படிங்கிட்டு இருக்கும். தன் தந்தை தன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்பாவே உலகமா உயிராயிடும். எங்க அப்பாவுக்கு நான் தான் செல்ல பொண்ணு, அந்த அப்பா வந்து நீ தானே எனக்கு செல்லம், அண்ணன் இருந்தாலும் என் பொண்ணு போல வருமா, என் பொண்ணு பிறந்த பிறகுதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, என் பொண்ணு பிறந்த பிறகுதான் நான் வீடு கட்டினேன், என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல சொல்ல எந்த பெண் குழந்தைக்கும் அது ஒரு ஈர்ப்பா தான் இருக்குமே தவிர இருந்தாலும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்ணுக்கு வந்து அசாதியான ஒரு 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 மனநிலை கொடுக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது இந்த அட்ராக்ஷன் தான். எல்லாரும் தன்னை நேசிக்கணும், எல்லாரும் தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த சுக்கிரனுடைய குணாதிசயமே. அப்ப சுக்கிரனுடைய ராசியில பிறந்தக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பெண் எப்படி இருப்பாங்க, அப்ப அதோடைய அளவீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் தன்னை அலங்கரிச்சுக்கிறப்போ அந்த சுக்கிரன் என்ன பண்ணும், அந்த பொண்ணை வந்து நான் அழகா இருக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், லுக் அட் மீ அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஒரு கோலம் போட்டா கூட இந்த கோலத்தை நம்ம வீட்டு ஆண் வந்து ரசிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கும். தன் வீட்டு ஆட்கள் ரசிக்கும், உன்ன மாதிரி கோலம் போட முடியாதுமா, எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இயல்பாவே அவங்க அந்த அளவுக்கு ரசிச்சுதான் அந்த விஷயத்தை செய்வாங்க. அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறத விட இந்த மாதிரி நகாசு வேலைகள்,
அதை வீட்டை அலங்கரிக்கிறது, ஒரு இடத்த வந்து அழகாக வச்சுக்கிறது, ஒரு துணியை அழகாக மடித்து வைக்கிறது, அழகாக நேர்த்தியை உடுத்திக்கிறது. ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்களை பாருங்க, அவங்களுக்கு எந்த உடை போட்டாலும் அழகாக தான் இருக்கும். அதே போல் அவங்க தன்னுடைய தோற்றம் வந்து விரசமாவோ விகாரமாவோ இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க. அவங்க தன்னுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் மட்டும்தான் அந்த ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் போடுவாங்க. அவங்க உருவத்தில் குண்டா இருந்தாலும் இல்லை ஒல்லியா இருந்தாலும் இல்லை தன்னுடைய அங்கங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுதியான அதற்கு பொருந்தி போகிற உடைகளை தான் அணிவாங்க. ரொம்ப கஷ்டமாக உடுத்துறதுக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடிய சேலையை கூட ஒரு ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் அவ்வளோ நேர்த்தியாக உடுத்திருப்பாங்க. அவங்க உடுத்தின அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்ல முடியும் இவங்க ரிஷபராசியாவோ ரிஷப லக்னமாக இருப்பாங்கன்னு. ஏன்னா அந்த ராசியும் அந்த லக்னமும் அவங்களுக்கு அந்த உணர்வையும் அந்த நோக்கத்தையும் கொடுத்துரும். இதில் இன்னொரு அபாயமான விஷயம் இருக்கு. வீட்டு ஆட்களை தவிர வேற ஒரு ஆண் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சுது. அலுவலகத்திலேயோ இல்லை கல்லூரியிலையோ இல்லை அவங்களுடைய நட்பு வட்டத்திலேயோ யாராவது ஒரு ஆண் அவங்க கிட்ட உன்னை போல முடியாது, நீ அழகா செய்யற, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா, இன்னைக்கு நீ ஆபீஸ் வரலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ ஏன் வரல, இப்படிலாம் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் பேசிட்டா அந்த அன்புக்கு அவங்க அடிமை. இதுல நம்ம வந்து விரசமா யோசிக்கிறதுக்கோ அப்படி ஒரு பார்வையில் இதை சொல்றதுக்கோ கிடையாது. ஒரு சகோதரனா தான் சொல்றேன். இதுதான் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ரிஷபராசி பெண்ணுக்கும் ஒரு ரிஷப லக்னத்து பெண்ணுக்கும் தன் மீது ஒரு அனுசரணை, ஒரு ஒரு கரிசனம், ஒரு அன்பு, ஒரு பாந்தமான வார்த்தை, உன்னால முடியும், நீ நல்லா பண்ணுவ, நான் உன்னை பார்த்துருக்கேன், இது ஒன்றுல முடியும்ப்பா, இது உனக்கான ஒர்க்கு தான், இது நான் உன் ஒர்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நட்பு வளர்ந்துடும். இதனால இவங்களுக்கு வீட்டில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. நீங்க அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தனோட பேசிட்டு இருந்த அப்படின்னா அந்த ஒருத்தன் இவங்க தராத அக்கறையும் இவங்க தராத ஒரு கவனிப்பையும் செஞ்சிருப்பார். அப்ப இவங்களுக்கு தேவை அந்த ஆண் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கரிசன் தான், அந்த அன்பு தான். அதுக்காக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்க வீட்டு ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்ணுக்கு நீங்க இந்த அப்ரோச் நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி காட்டக்கூடிய அன்பும் அக்கறையும் அது அலாதியானதாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பிரச்சனையாலேயே இவங்களுக்கு ஒரு திருமணம் தாண்டி 2 திருமணம், அந்த 2 திருமணத்துக்கு 3 திருமணம், இந்த மாதிரியான திருமண சிக்கல்கள் ஏற்பட்டுறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் அவங்க தாயாரோடு முரண்பட்ட ஒரு கருத்துக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துடுறாங்க. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு ஆரம்பிச்சு, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்ச, இவனை போய் கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு போராடும் போது அந்த தாயார் ஒரு கட்டத்தில் அந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்ணை வெறுத்துடுறாங்க. நீ சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன், நீயே கேட்டேன்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் இவங்க தாயை வந்து காயப்படுத்துறதும் இல்லை தாய் இவங்க காயப்படுத்துறதும் நடந்துருது. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் தான் சந்திரன் உச்சமாகும். சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப ஒரு அலட்சியம் ஏற்படும். ஏன்னா ஒரு நீச கிரகத்தை தான் ஒரு ஜாதகர் வந்து தேடி தேடி போய் அதோடைய நற்பலன்களை அணைஞ்சுக்குவார். உச்சம் பெற்ற கிரகத்தின் மீது ஒரு அலட்சியம் இருக்கும், அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசுறது. அப்போ அந்த தாயார் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவங்களை வெறுத்துட்டு நீ எங்கேயோ கெட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு கண்டிப்பா போறாங்க. இது ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்களுக்கு தெரியும். எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கலன்னு ஒரே வார்த்தையில இவங்க முடிச்சிருவாங்க. ஆனா அந்த அம்மாட்ட போய் கேட்டாலும் தெரியும் இவங்களால அவங்க காயப்பட்டிருப்பாங்க. இது ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய ஒரு பார்வை. 2வது, இந்த சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த உணவின் மீது ஒரு தீராத காதல் இருக்கும். சந்திரன் தான் உணவு. அப்ப அடிக்கடி நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றது, அடிக்கடி எதையாவது பசிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு அப்ப அந்த மாதிரி ஒரு நொறுக்கு தீனி பிரியராகவே இருப்பாங்க. இதனால சந்திரன் உச்சமாகி இவங்களுக்கு கொஞ்சம் பெருத்த உடல், அதாவது ஒபிசிட்டியான ஒரு உடல் அமைப்பு இவங்களுக்கு பெரும்பான்மையான பெண்களுக்கு ஏற்பட்டுறது. ஒரு ரிஷபராசி ரிஷப லக்ன பெண் வந்து இயல்பிலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் குண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுறது. அப்ப இவங்க தன்னுடைய டயட்லையும் தன்னுடைய ஹெல்த்லையும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அடுத்து இவங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு மன அழுத்தமும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சந்திரன் உச்சமாகும் போது அந்த சந்திரன் தான் மனோகாரகன். அந்த மனோகாரகன் என்ன பண்ணும், பழசெல்லாம் நினைச்சு பார்க்க வைக்கும். எதையாவது ஒன்று யோசிச்சு திங்க் பண்ணி தன்னை தானே வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குறது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் தான். ஒரு மாதிரி மைண்டே அவங்க ஹீட் ஆயிடும். அப்போ திங்க் பண்றது எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ணி தன்னைத்தானே அழிச்சுக்கிறது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்களுடைய குணாதிசயமா இருக்கு. 3ஆம் இடமான கடகத்துல இவங்களுக்கு செவ்வாய் வந்து நீசமாயிடுது. அப்போ செவ்வாய் நீசமாக்கும் போது செவ்வாங்கிறது தான் அவங்களுக்கு வந்து லேண்டு ப்ராப்பர்ட்டி, அதில் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு. செவ்வாங்கிறது கணவனை குறிக்கக்கூடியது, அங்கேயும் அப்போ கணவனுடைய பிரச்சனை வந்துடுது.
அப்புறம் 5ஆம் இடம் கன்னி, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடம் கன்னிங்கிறப்ப 5ஆம் இடங்கிறது மதி, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய திங்கிங், இது எல்லாமே அங்க வந்து சுக்கிரன் நீசமாயிடுது. இவங்க லக்னாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீசமாயனால இவங்களுக்கு மதி மயங்கிடுது. ஒரு சரியான தாட் ப்ராசஸை இவங்களால உட்படுத்த முடியாது. திங்கிங் வந்து சரியா இருக்காது. சரின்னு நினைச்சு தப்பு பண்ணிடுவாங்க, இது தப்பா இருக்கும்னு நினைச்சு சரியான விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப தனக்கு மதி மயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத ரிஷபராசி ரிஷப லக்னத்து பெண்கள் ரொம்ப தீர்க்கமா நம்பணும், புரிஞ்சுக்கணும். அதுலயே நீங்க பாதி சக்சஸ் ஆயிடலாம். நம்ம ஒரு விஷயத்த 5க்கு 10 தடவை யோசிச்சு தான் செயல்படணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வந்துக்கலாம். அது இல்லாம அவசரமா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த மதி மயங்கி நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்படாத ஒரு ரிஷபராசி ரிஷப பெண்ணே இல்லை. ரொம்ப கவனமா இதை செயல்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு செயல்முறைப்படுத்தும் போது ஒரு பெரும்பகுதி நீங்க பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப நல்லா கவனமா நீங்க உங்களோட வாழ்க்கையை அணுகி ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயரும் பெருமாளும் மகாலட்சுமியும். வெள்ளிக்கிழமையில பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி. ஜாதகம் பார்க்கறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், பிரசன்னம் பார்க்கறதுக்கும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தீர்வுகள், உங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இது எல்லாமே தருவதற்காக வெளிநாட்டு பயணங்கள், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு நாங்கள் நிறைய பயணங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த நாட்டை சேர்ந்த நேயர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் தேதிகள் எங்கே அப்படிங்கிறதுலையுமே நான் வந்து இந்த சேனலில் தெரிவிப்பேன். ஃபேஸ்புக் மற்றும் மற்ற சோஷியல் மீடியாஸில் சமூக வலைதளங்களில் முறைப்படி அறிவிப்பேன். நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான முன்பதிவை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப கம்மியான நபர்களுக்கு பார்க்குறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தேதி, என்னைக்கு வர்றேன், எப்போ வர்றேன், அந்த வென்யூ எல்லாத்தையும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு முறைப்படி அது அனுப்பி வைக்கப்படும். ஸோ முன்பதிவுக்கு கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.